அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ டிஎன்ஏயு நாளைக்கு என்ன நடக்குது, அதாவது ஆகஸ்ட் 19 என்னெல்லாம் நடக்க போகுது, யாருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணுவீங்க அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு கோர்சஸுக்கான 2025-26 வருஷத்துக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ லேட்டஸ்ட்டு அண்ட் டுமாரோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயு அகாடமிக் ஸ்ட்ரீமு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவுக்கு நாளைக்கு நடக்குது. 19/8/2025 கூப்பிட்ருக்காங்க. அவங்களோட ரவுண்டு 4 இந்த 7.5% கோட்டா ரவுண்டு 4 நாளைக்கு நடக்குது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிப்ளமோ அட்மிஷன் அவங்களுக்கு ஃபேஸ் 2 கவுன்சிலிங் நாளைக்கு அந்த கால்டு லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணலாம். எத்தனை செஷனு, எத்தனை பேர் கூப்பிட்ருக்காங்க, என்னென்ன செஷனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது டிப்ளமோ வேக்கன்சி ஆஃப்டர் ரவுண்டு. இப்போ டிப்ளமோ செகண்ட் ஃபேஸ்க்கு நடக்கிறதுனால ஆஃப்டர் ஃபஸ்ட் ரவுண்டு என்ன வேக்கன்சி அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதையும் தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு முக்கியமான விஷயங்கள். அது இல்லாமல் என்ஆர்ஐ கோட்டா பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு 21ஆம் ஷெட்யூல் பண்ணியிருக்கு. இண்டஸ்ட்ரியல் கோட்டா அது 18ஆம் இன்னையிலேருந்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 7.5% கோட்டா செக் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகணும். ஸோ அதில் எவ்வளோ பேர் எத்தனை மணிக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், மார்க் வந்து 185.5 ஸ்டார்ட் ஆகுது. 19/8 நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு தான் ஒரே செஷனு. எவ்வளோ பேர் அப்படிங்கிறத உங்களுக்கு இமெயில் எஸ்எம்எஸ் வந்திருக்கும். நீங்கள் உங்கள் எஸ்எம்எஸ் வந்துருந்துச்சுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணலாம். இதுதான் இந்த 7.5% கோட்டாவுக்கான லிஸ்ட்டு. நாளைக்கு அட்டன் பண்ண போகிறவங்க 4 மணிக்கு. இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. அதுதான் அந்த நோட்டு கொடுத்துருக்காங்க. போனஃபைட் இருந்தால் தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி இருப்பீங்க. அடுத்ததாக பார்க்குறப்ப இது பார்ப்போம் இருக்குது. ஸோ டிப்ளமோவுக்கு எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது அடுத்த லிஸ்ட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா செகண்ட் மெனுவில் பெரிய லிஸ்ட்டே இருக்கும். எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு மோர் தேன் 600 சீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது வேக்கன்சி. அது வேக்கன்சி பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் லிஸ்ட்டு யார் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. 19/8 காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்குது ஒரு செஷனு. அதுக்கு அடுத்த செஷன் 11 இருக்கும். அப்புறம் 2:30 மணின்னு நினைக்கிறேன் அந்த செஷனு. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 3 செஷனாக 4 இருக்கிறது. அதையே நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க. இதில் லிஸ்ட்டில் உள்ளவங்க இந்த டேட்டு டைம் கரெக்டாக போய்ட்டு அட்டன் பண்ணணும். அடுத்த டாபிக் பேசுனது என்னென்னா டிப்ளமோ வேக்கன்சி கொடுத்துருக்கு பாருங்கள். ஆஃப்டர் ரவுண்டு 1 இதுவும் ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சால் தான் நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சீட்டு கிடைக்கிறதுக்கு எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது. பார்த்திங்கன்னா ஓசியில் ஓவராலாக பார்க்குறப்ப கீழே அவங்க கொடுக்கல. பட் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், கவுண்ட் பண்ணிக்கிங்க. எனக்கு தெரிஞ்சு ஓசியில் பார்த்தோம்னா ஒரு மோர் தேன் 12, 19 மோர் தேன் 30 சீட்ஸ்க்கு இருக்கும் போல் இருக்குது வேக்கன்சி. அதுபோல் கம்யூனிட்டி வைஸு ஒவ்வொரு காலேஜ்லேயும் இருக்குது. அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான தகவலை ஷேர் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.